கல்லஞ்சிக்காரங்க கூட இந்த படத்தை பார்த்து அழுதுருவோம். கிழக்கு சீமை படம் பார்த்துருக்கீங்களா? பசுமன் பார்த்துருக்கீங்களா? இருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. தாய்க்கு அடுத்தபடி ஒரு மாமன் இருப்பாங்கல்ல, என்ன சொல்ல வர்றாங்க? ஒரு அக்கா தம்பி அவங்களோட பாச பிணைப்பு, அதனால தம்பியோட வாழ்க்கை போய் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லதுங்கிறத புரிஞ்சு எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் நல்லதுங்கிறத உணர்த்துது படம். அவ்வளோதான். கேட்கவே வேண்டாம். கிழக்கு சீமை படம் பார்த்துருக்கீங்களா? பசுமன் பார்த்துருக்கீங்களா? அந்த ரகம். சூரிய நல்லா நடிச்சிருக்காப்புல. அதான் சொல்கிறேன்ல, எங்கள் தாய் மாமனை பார்த்த மாதிரி இருக்குது உள்ள சூரிய பார்த்தது. நோ காமெடி எல்லாம் படத்துக்கு அவ்வளவா சொல்ல முடியாது. கதை முக்கியம், ஓகேங்களா? ஒன்லைன் கதை வேணும்ல, அந்த கதை இருக்கு. குட்டி பையன் சொல்லி கொடுத்துருக்கத பண்ணியிருக்காப்புல. நல்ல ஒரு குடும்பத்தோட ஒரு அட்டாச்சி லட்டு கூட சேர்ந்து ஒரு அட்டாச்சி நல்லா பண்ணியிருக்காரு. அழகா ரொம்ப இதுவாக தான் இருந்தது. எங்களுக்கே பார்த்துட்டு எனக்கு அந்த பாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே அழுதுட்டேன் ஒரு சில சீன் எல்லாம். நல்லா இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தான் அவனும். அண்ணனை ஏற்றுக்க முடியுதா ஹீரோவா? கண்டிப்பாக இது நல்லா அழகாக கொண்டு போகிறாங்க. ஒரு குடும்பத்தோட கதையில் பாசத்தில் அக்கா தங்கச்சி ஒரு குழந்தை இதெல்லாம் வச்சு நல்லா இருக்கு. காமெடிலாம் அந்த அளவுக்கு இல்லை, குடும்பத்தோட இதுதான் இருக்குது. சூப்பராக பண்ணுறாங்க. குடும்ப படம் சூப்பராக, எல்லாம் குடும்பத்தோட கணவன் மனைவியோட பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. சென்டிமெண்ட்லாம் தரமாக இருக்குது. இந்த காலத்தில் தாய் மாமா எப்படி இருக்காங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்காங்க. எங்கள் ஃபேமிலி படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. நிறைய கண்ணீர்லாம் வந்து விழுது. ஆமாம், மொத்தம் 3 ஃபேமிலி அந்த அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த லட்டு அந்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்கு. நல்லா சூப்பராக பண்ணிருக்காரு. நல்லா இருக்குது. இந்த மாதிரி சென்டிமெண்ட் படம் நடிச்சா நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. எல்லாம் குடும்பத்தில் தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து அழகு விட்டாங்க. காமெடி இல்லாமல் ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கு. குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது. சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப கேரக்டர் சூப்பரான கேரக்டர் தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. சிறப்பாக இருந்தது. இந்த காலத்தில் இல்லை, இந்த மாதிரி படங்களை பார்த்து தெரிஞ்சு இனி ஜெனரேஷன் இந்த மாதிரி படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்க அக்கா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அக்கா பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். செம்மையாக இருக்குமா படம். சூப்பராக ஓடும். சென்டிமெண்ட் எல்லாமே எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைம்மா. இல்லையே, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்காங்க. என் பையன் அப்படி தான் இருப்பான். அக்கா பிள்ளைங்கள இதே மாதிரி தான் பார்ப்பான். அவங்க அக்காவும் அவங்க தம்பியும் அப்படி தான் பார்ப்போம். எனக்கு தாய் மாமன் இல்லை, எனக்கு அந்த பாசம் வந்தது. நல்லா இருந்தது. இல்லையே, எனக்கு தாய் மாமன் இல்லை, எனக்கு அந்த பாசம் இல்லை. எனக்கு இதை பார்த்து அழுவு வந்துடுச்சு. இது இப்பயே அழுது வந்துடுச்சு. ஃபேமிலியோட இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியை கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. இதில் வந்து எல்லா படத்துலையும் இதில் ஒத்துமையாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அழுதுகிட்டு தான் வந்திருக்கிறோம். செமையா இருக்கிறோம். படம் நல்லா பார்க்கலாம் இருக்குது. ஃபேமிலியோட தாராளமா படம் பார்க்கலாம். நல்லா சூப்பரா பண்ணீங்க. நடிச்ச படத்தோட இந்த படம் சூப்பர் படம், செம்ம படம். நல்லா இருக்குது படம். அழுதுகிட்டு வரோம். உண்மையிலே நல்லா நடிச்சிருக்கான். சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். எனக்கு என் மச்சானை ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பார்க்கலாம். சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஃபேமிலி சப்ஜெக்ட் சூப்பர். அதான் சொல்கிறேன்ல, தாய்க்கு அடுத்தபடி ஒரு மாமன் இருப்பாங்கல்ல, தாயை கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிங்க, அந்த சப்ஜெக்ட். அதனால் கதையை பாருங்கள், கதை தான் நல்லா இருக்குது. கிழக்கு சீமை, பசுமன், இந்த சப்ஜெக்ட் ரொம்ப. ஐயோ, அது சீன்கள் இருக்குது, உள்ளே போய் அழுதாதான் தெரியும். என்னக்கா சொல்ல வந்திருக்காங்க? காமெடி எல்லாமே என்ன போர் அடிக்கலையா? அது இன்ட்ரெஸ்டாக தான் போகும். இல்லை பாட்டி காந்திலாம் நல்லா தான் இருக்கு. போர்லாம் அடிக்கல. நல்லா குடும்பத்தோட இது வச்சு நல்லா தான் இருக்கு. அந்த குட்டி பையன் சூரிக்கான பாண்டிங்லாம் நல்லா ஒர்க் பண்ண நல்லா இருக்கு. அப்படியே சூப்பராக. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். மறுபடியும் பார்க்கணும்னு தோணுது. காமெடிக்கு வேலையே இல்லை. இது குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய சீரியஸ் படம். இது காமெடி படம் கிடையாது. சீரியஸ் படம், குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இன்னைய ஜெனரேஷன் இதை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய படம். ஸ்டார்டிங்லேருந்து அழ வச்சுட்டாங்க. பாசமலர் படம் மாதிரி எல்லாருமே அழ வச்சுட்டாங்க. கல்லஞ்சிக்காரங்க கூட இந்த படத்தை பார்த்து அழுதுருவோம். எல்லாமே நல்லா பார்க்கலாம். தாய் மாமன் சூப்பர். செமையா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. நல்லா வருவாங்க. ஆனால் நல்லா சூப்பராக ஓடும் படம். நிறைய பேர் வந்து பார்க்கலாம். 4 லைன்ஸா என்ன சொல்கிறது, எல்லாமே சூப்பராக இருக்குது அவர்கிட்ட. அந்த டைரக்டர், அவர் கண்ணீர், பாசம் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் கதை எல்லாமே சூப்பராக இருக்குது.